வணக்கம். நான் நிரோஷன். இயற்கை விவசாயம் என்று சொல்றீங்கள். விவசாயம்ன்றது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம் இல்லையேன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. உண்மைதான். விவசாயம்ன்றது மனித தலையீட்டுல தான் நடந்து கொண்டிருக்கு. அதாவது வேட்டையாடி சாப்பிட்டு கொண்டு இருந்த மனிதன் தனது தேவைக்காக ஒரு இடத்துல வாழணும்ன்றதுக்காக விவசாயத்தை செய்து கொண்டிருந்தான். இயற்கை விவசாயம் என்று சொல்ல வர்றது என்னன்னா, எந்த புரிதலின்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கும். என்னுடைய புரிதலின்படி அதாவது பஞ்சபூதங்களை சாட்சியாக, அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ என்ற விசும்பு என்று சொல்லப்படுற எல்லா விஷயங்களையும் சூரிய சக்தி என்றதான் நாங்க தீ, அதாவது சூரிய சக்தியின் முன்னிலையில நாங்க செய்யறதானே. அதாவது எந்தவித வளங்களையும் குன்றாது. அதாவது நீர் வளமாயிருந்த என்ன, நில வளமாயிருந்த என்ன, அங்க இருக்கிற எல்லா காற்று, எல்லா வளங்களையும் குன்றாதான் குறைக்க கூடாது. அதாவது நாங்க கெமிக்கல் இதுல பாவிக்கிறோம். மண் வளம் குன்றும், மருந்துகளை ஜூஸ் தேவையில்லாம மருந்துகளை ஜூஸ் பண்றோம்டா. காற்றின் வளம் குன்ற போது, மற்றது அப்படி நீர் வளம் குன்ற போது அதிகளவான நீர் எடுத்து கொண்டிருப்போம்னா நீர் பற்றாக்குறை ஒன்று ஏற்படும். அப்படி இல்லாது இயற்கைக்கு சாதகமாக செய்கிற விவசாயம் தான் அது. அதுல முக்கியமான இந்த களைகளை சாதகமாக்கணும், இயற்கை என்ற விஷயங்களையும் சாதகமாக்கணும். அதான் இயற்கை விவசாயம்.